ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் விளாக் சேனல். நேற்று 42 இன்ச்சு சைஸ் உள்ள பாடி மெஷர்மெண்ட் நம்மளாம் போட்டு எப்படி கட் பண்ணுறதுன்ற வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோம். நேட்டிக் பார்ட்டில் பேக் பார்ட் எடுத்தோம். இன்னைக்கு கையும் ஃப்ரண்ட் பார்ட்டு பட்டி எல்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கைக்கு நார்மலாக எப்பயுமே சைஸ் ஏற்க இறக்கமாக இருக்கிறதுனால ஒரு லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எப்பயுமே 1 இன்ச்சு விடுற அளவுக்கு 1.25 இன்ச்சு விடுற அளவுக்கு ஒரு லைனு, ஓகேங்களா? 2 லைன் போட்டாச்சு. அதுல இருந்து கை ரொம்ப நீளமா வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதனால 8 இன்ச்சு வரைக்கும் நார்மல் அளவு கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? தையலுக்கு 1/2 இன்ச்சு, அதுக்கு ஒரு லைன் கொடுத்துருங்க. எக்ஸ்ட்ரா தையலுக்கு 1/4 இன்ச்சு லைன் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த சைட்ல மேல இருந்து 3 இன்ச்சு கனெக்ட் பண்ணி ஒரு டாட் வச்சுட்டு அதுல இருந்து கரெக்டா அந்த பெண்டிங் வளைவு கொடுத்துருங்க. இவ்வளவுதான் கை. அழகா சூப்பரா பர்ஃபெக்டா இருக்கும். கட் பண்ணி பாருங்க. கை உங்களுக்கு சின்னதா தான் இருக்கும், மற்றபடி உடம்புலாம் தான் பெருசு. 42 சைஸ் இருக்கு. அதனால கை எனக்கு இந்த அளவே போதுமானதா இருக்கும். இது 2 பக்கட்டும் அடிச்சிட்டோம் அப்படின்னா கை கரெக்டா இருக்கும். கை பாட்டு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எடுக்க போறது ஃப்ரண்ட் பார்ட், முன்பக்கம் எடுக்க போறோம். முன்பக்கம் எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம். எக்ஸ்ட்ராவா இருக்கிற பிட்டு இந்த பிட்டை அப்படியே பட்டிக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்பயுமே ஸ்டிச் பண்ணும்போது தான் பட்டியோட அளவை நான் அளந்து ஸ்டிச் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி கரெக்டா பட்டியோட அளவை அளந்து எடுக்க மாட்டேன். அது எப்பயுமே நமக்கு ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ஜாயின் ஆகுறப்ப கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா இனி வரப்போற வீடியோஸ்ல எப்படி தைக்கிறதுன்றதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல போடுறேன். வாட்ச் பண்ணுங்க. மறக்காம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட மாரல் சப்போர்ட் தான் எங்களோட அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கான மோட்டிவேஷன்லாம் இருக்கும். மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பேக் பார்ட் எடுத்து போட்டு தான் ஃப்ரண்ட் பார்ட் எப்பயுமே நான் கட் பண்ணுவேன். அதை தனியா அளந்துலாம் நம்ம எடுக்கக்கூடாது. பேக் பார்ட்டை கொடுத்து ஃப்ரண்ட் பார்ட் எடுத்தாதான் பெர்ஃபெக்டா இருக்கும். இதே மாதிரி நான் சொல்ற மெத்தட்ல நீங்க ஸ்டிச் பண்ணி போட்டுட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே பிடிக்கும். நார்மலா ஸ்கேல் வச்சு எக்ஸ்ட்ரா அளவுகள் எல்லாத்தையுமே நம்ம பேக் பார்ட் உள்ளதை அப்படி நான் ஸ்கேல் வச்சு போட்டுக்கிறேன். சாரி, கொஞ்சம் கேமரா நகர்ந்துருச்சு, அதனால உங்களுக்கு மேல உள்ள இது சரியா தெரியல. பேக் பார்ட்டை அப்படியே ஸ்கேல் வச்சு கரெக்டா போட்டுக்கிறேன். வேற ஒண்ணுமே இல்லை. அப்படியே நமக்கு அளவு கொடுத்து பேக் பார்ட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து ஃப்ரண்ட் பார்ட்டை எடுக்க போறேன். பேக் பார்ட்டை போட்டு அதாவது ஸ்ட்ரைட் கட்டிங் தான் போட்டிருக்கேன். அவங்களுக்கு ஸ்ட்ரைட் கட்டிங்லயே கப் சைஸ் கரெக்டா பெர்ஃபெக்டா நம்ம டாட் கொடுக்கறதுல பொருந்திரும். ட்ரை பண்ணி பாருங்க. கிராஸ் கட்டிங்ல தான் போடணும் அப்படின்லாம் இல்லை. ஸ்ட்ரைட் கட்டிங்குமே நிறைய பேருக்கு பர்ஃபெக்டா நம்மளால ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும். சில பேர் தான் ரொம்ப ஸ்டிஃபா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்க கிராஸ் கட்டிங் போட்டுக்கலாம். நார்மலாவே ஸ்ட்ரைட் கட்டிங் போட்டு நம்ம டாட் நல்லா பிடிச்சோம்னாலுமே சூப்பரா நமக்கு பர்ஃபெக்டா கப் ஷேப் அமைஞ்சிரும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா டாட்டும் நம்ம குறிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கழுத்து பகுதி பின் கழுத்து அளவை அப்படியே குறிக்க கூடாது. கழுத்து பகுதி முன்கழுத்து எல்லாருக்குமே நார்மலா உள்ளவங்களுக்கு 4.5 வச்சு அதுக்கப்புறம் 5 இன்ச்சு இறக்குவேன். இவங்களுக்கு 5.5 வச்சிருக்கேன். அதாவது ஹால் ஹைட்டாவும் வெயிட்டாவும் இருப்பாங்க. அதனால நான் 5.5 இன்ச்சு வச்சு 6க்கு முன்னாடி இறக்கிக்கேன். அப்பனாதான் உங்களுக்கு கொஞ்சம் தொவி கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்க கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறதுனால, ஓகேங்களா? கழுத்தோட அளவு 6 வச்சிருக்கேன், 6 இன்ச்சு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நம்மளோட கிராஸ் தான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. 14 இன்ச்சு நோட் பண்ணிக்கோங்க. மேல எக்ஸ்ட்ரா தையல்ல இருந்தே அளவிடணும் 14 இன்ச்சு. அந்த 14 இன்ச்சுல சென்டர் டாட் எந்த இடத்துல வரணும்னு பாத்தீங்கன்னா கழுத்து பகுதியை அளந்துக்கோங்க. கழுத்து பகுதி நம்ம எத்தனை இன்ச்சு எடுத்து 3.25 இன்ச்சு எடுத்தோம். அதுல இருந்து 1 இன்ச்சு கூட்டிக்கணும். 4.25 இன்ச்சு வச்சு கரெக்டா கோடு போட்டீங்க அப்படின்னா உங்களோட டாட் மெயின் டாட் கரெக்டா பர்ஃபெக்டா பொருந்தி வந்துடும். என்னைக்குமே கழுத்தோட அளவுல இருந்து 1 இன்ச்சு கூட்டணும். கூட்டி டாட் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். அதை விட்டுட்டு சென்டர்ல நேரா நோட் பண்ணி பிடிச்சி எடுத்தீங்கன்னாலாம் பர்ஃபெக்டாவே அமையாது. அந்த மாதிரி எடுக்காதீங்க. கழுத்தோட அகலத்தில் இருந்து 1 இன்ச்சு கூட்டிக்கணும். அவ்வளவுதான். கழுத்து நம்ம எவ்வளவு அகலம் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோமோ அதோட 1 இன்ச்சு பிளஸ் 1 இன்ச் கூட்டிக்கோங்க. இப்ப இவங்களுக்கு கழுத்தோட அகலம் 3.25 கொடுத்துருந்தேன். அதோட 1 இன்ச்சு கூட்டி 4.25க்கு கரெக்டா நான் ஒரு கோடு போட்டிருக்கேன். இந்த சைடு 2, அந்த சைடு 1.5 சரியா வரும். மற்ற அந்த துணியில உள்ள அளவை அளந்து பார்க்கணும் அப்படின்லாம் இல்லை. நீங்களா இந்த சைடு 2 அந்த சைடு 1.5ன்றது எல்லா பிளவுஸுக்குமே பொருந்தக்கூடிய ஒரு அளவு தான்.
இதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே கரெக்டான அளவுல டாட் குறிச்சிட்டு கழுத்து பகுதியும் நம்ம அளந்துருக்கோம் பாத்தீங்களா, அதுலயே ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுட்டு சர்க்கிள் வரைஞ்சுக்கோங்க. சர்க்கிள் வரைஞ்சி பண்ணீங்கன்னா தான் அந்த அழகா வந்து பர்ஃபெக்டா உங்களுக்கு கட்டிங் எவ்வளவுக்கு எவ்வளோ கட்டிங் பர்ஃபெக்டா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட முடிவுல வந்து பிளவுஸோட ஃபினிஷிங்கும் சூப்பரா அமையும். அதனாலதான் கட்டிங் வீடியோ நான் போட்டுட்டு இருக்கேன். கட்டிங் வீடியோ பார்த்தாலே ஸ்டிச்சிங் பண்றவங்களுக்கு ஈஸியா பண்ண உங்களுக்கே தெரிஞ்சிடும். மறக்காம வாட்ச் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரியான வீடியோஸ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லா பார்ட்டுமே நம்ம குறிச்சாச்சு. இப்போ நம்ம அப்படியே ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். லைட்டான கத்திரி வச்சுக்கோங்க. பிகினர்ஸ் யூஸ் பண்றவங்க உங்களுக்குலாம் வந்து டக்கு டக்குன்னு வெட்டும் போது ஹார்டான கத்திரியை காட்டிலும் லைட்டான கத்திரி வச்சுக்கிறப்ப ஈஸியா இருக்கும் நீங்க கட் பண்ணி எடுக்கிறப்ப. வீடியோஸ் பார்த்து யூடியூப் பார்த்து நல்லா சூப்பரா நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். நிறைய பேரோட வீடியோஸ் இந்த இதுல பாருங்க, அவங்க கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டா அந்த கை அக்கல் வந்து குடஞ்சி எடுத்திருக்கேன். அது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சுருக்கம் இல்லாம இருக்கும், போடுறதுக்கு நல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் ஆள் வந்து பாடி வெயிட்டா இருக்கு, கிராஸ் போட்டுக்கோங்க. அப்படின்னாதான் எது ஃப்ரண்ட் பார்ட்டு முன்பக்கம் எதுன்றது கரெக்டா தெரியும். இந்த டாட் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான பகுதி. இதை தான் நம்ம மடிச்சு போட்டு அந்த கிராஸ் வந்து பிடிப்போம். ஓகே, இப்ப கைப்பகுதி எடுத்தாச்சு, பட்டி எடுத்துட்டோம், முன்பக்கமும் எடுத்தாச்சு. இது வந்து பட்டி, அதாவது ஊக்கு பட்டி மாட்டுறதுக்காக ஒரு 1.5 இன்ச் 2 இன்ச் அந்த கழுத்து பகுதியை நான் அப்படியே எடுத்துக்குவேன். எவ்வளவு இருக்கோ அதை வந்து மடிச்சுக்கலாம். எக்ஸ்ட்ராவா இருக்கலாம், கம்மியா தான் இருக்கக்கூடாது. ஒரு 2 இன்ச்சுக்கு மேல இருக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கழுத்து பீஸை சுத்தி அடிக்கிறது வந்து கிராஸ் பீஸ் நல்லா இழுத்து கட்டுறேன் பாருங்க. இழுத்தா நல்லா ரப்பர் மாதிரி வரணும். அந்த மாதிரி வந்தாதான் கிராஸ் பீஸ். அப்படின்னாதான் கழுத்து வந்து உங்களுக்கு சர்க்கிள் அடிக்கும் போது, அதாவது ரவுண்ட் நெக் கொடுக்கும்போது துணி வந்து அதுவும் டொவிக்கு நல்லா உங்களுக்கு ரவுண்டா சர்க்கிளா வரும். மடிச்சு தைக்கிறப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒரு 1.25 இன்ச்சு கிட்ட அளந்துக்கோங்க. அளந்துக்கிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நான் அந்த ஸ்கேல் வச்சிருக்கேன்னா அந்த ஸ்கேலே அளவு அதே மாதிரி நான் கட் பண்ணிடுவேன். கட் பண்ணிட்டு ரொம்ப லைட்டா முனியில வச்சு நல்லா தச்சுக்கிட்டே வந்துட்டு அப்படியே திருப்பி விட்டு கழுத்து அடிச்சிடணும். நான் தையல் வீடியோ போடும்போது ஸ்டிச்சிங் பண்ணும்போது பார்ட் 1 பார்ட் 2 போடுவேன். மறக்காம வாட்ச் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அவ்வளவுதான், நெக்ஸ்ட் முடிஞ்சாச்சு. இப்ப எல்லா பார்ட்டுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு 42 இன்ச்சு பிளவுஸ் கட்டிங்கு இதே மாதிரி நீங்க போட்டு வெட்டி அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்து பாருங்க. கண்டிப்பா பிடிச்சிருந்துச்சுன்னா, கரெக்டா இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அழகா நம்ம வெளியே போய் காசு கொடுத்து தைக்கிறத காட்டிலும் கையில நம்ம எந்நேரமும் மொபைல் இருக்கு, நம்ம அழகா பர்ஃபெக்டா ஒரு பிளவுஸை கட் பண்ணி தைக்க முடியும். நானே ஆன்லைன் கிளாஸ்ல தான் இதே மாதிரி யூடியூப் பார்த்து தான் நான் படிச்சேன். ஆனா ஒரே சேனல் பார்க்கல, நிறைய சேனல் பார்த்து நிறைய பேர்கிட்ட கலந்து எப்படி எப்படிலாம் கத்துக்கலாம் அப்படின்ற சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் படிச்சு அதுக்கப்புறம் தான் நான் இப்ப கத்துக்கிட்டேன். ஈஸியா இப்ப பிளவுஸ் ஃபுல்லா கரெக்டா ஃபுல்ஃபில்லா எனக்கு தைக்க தெரியுது. என்ன மாதிரி நீங்களும் வளர உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.